ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரிஷப் செட்டி நடித்து அவரே இயக்கியிருக்கிற காந்தாரா சாப்டர் 1 இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். 2022 காந்தாரா படம் வந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் ஒரு 16 கோடி பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 400 கோடி மேலே கலெக்ட் பண்ண போனோம். அதில் ஒரு கிராமத்தில் இருக்கிற பண்ணையாருக்கும் பழங்குடி மக்களுக்கும் அந்த இடத்து மேலே இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவர் ப்ரீக்குவலாக இந்த படம் வந்திருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி காந்தாராவில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஈஸ்வர தோட்டம் தன்னை ஈஸ்வரன் தான் தன்னை காப்பாற்ற நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே பக்கத்தில் பஞ்சாரன்ற ஒரு பெரிய அரண்மனை, அங்கே ராஜா இருக்கார். காந்தாராவில் இருக்கிற ஈஸ்வர தோட்டம் மேலே இந்த ராஜாக்களுக்கு ஒரு கண்ணு. அதுமாதிரி காந்தாரா மக்கள் ரிஷப் செட்டி தலைமையில் நம்ம ஏன் இந்த காட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு அவங்களும் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க, அந்த நாட்டுக்குள்ளே போகிறாங்க, போய் வியாபாரம் துறைமுகத்தெல்லாம் பண்ணுறாங்க. இது தனக்கு ஆட்சிக்கு ஆபத்தாக வந்துடுதோன்னு அந்த ராஜா நினைக்கிறான். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை என்னாச்சு, இதை ஒரு டிவைன் கனெக்டோட எப்படி முடிக்கிறாங்க, என்ன கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வைக்கிறாங்க, இதெல்லாம் தான் படத்தை இந்த இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. 125 கோடி பட்ஜெட்னா கூட இந்த பட்ஜெட்டு கம்மி, இதுக்கு மேலே எடுக்கணும், 500 கோடி 600 கோடி எடுத்திருக்காங்களோன்ற ஒரு சந்தேகப்படுற அளவுக்கு விஎஃப்எக்ஸு, கிராஃபிக்ஸு, ஸ்விட்ஸு எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. படம் சுற்றி ட்ரைபல் கம்யூனிட்டி, ஒரு அரண்மனை, அதுக்கப்புறம் ஒரு சிறைச்சாலை, இந்த மாதிரி 2-3 இடங்கள், அப்புறம் பேட்டில் ஃபீல்டு, இவ்வளோ தான் வருது. இப்படி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. கிராஃபிக்ஸு கண்ணுக்கு குளிச்ச ஒரு பயங்கர ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படத்தை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல தேட்டரில் நல்ல ஒரு ஆடியோ ஸ்க்ரீனோட பார்த்தீங்கன்னா அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதேமாதிரி ரிஷப் செட்டியோட நடிப்பு, முதல் படத்தில் ஒரு இன்ட்ரோவில் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். கிளைமேக்ஸை ஒட்டி தான் ஒரு பெரிய ரோலுக்கு போவார். இதில் படம் ஃபுல்லாக அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. அவருக்கு ருக்மிணி வசந்தகமான அந்த ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தால் கூட ஒரு ராஜா, ஒரு பழங்குடி மக்களுக்கு இடையோட சமத்துவத்தையும் அது பேச தவறலை. பொதுவாகவே சின்ன காவல் தெய்வங்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தம்ன்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை பரப்பி விட்டுருக்காங்க. அதை முறியடிக்கிற மாதிரி இந்த காவல் தெய்வங்களும் ஈஸ்வரனும் ஒன்றுதான்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஈஸ்வர தோட்டத்திலேருந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்துன்னு போய் ராஜா இடத்துல வைக்கும் பொழுது பல விதமாக பிரிஞ்சிருந்தாலும், பல மொழியால் பிரிஞ்சிருந்தாலும், ஒரே ஒரு தத்துவம், அந்த கடவுள் அப்படின்ற ஒரு இயற்கையான தத்துவம் எப்படி இணைக்குதுன்றதை ரொம்ப அழகாக ரிஷப் செட்டி காமிச்சிருக்காரு. ஹீரோயினோட கேரக்டர் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. மதராசி ஒரு மக்கு பொண்ணு மாதிரி அவங்களாம் இதில் ஹீரோயின் நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவங்க டிரான்ஸ்மிஷன், கிளைமேக்ஸ் ஒட்டி அவங்க கேரக்டரை கொண்டு போன விதம் எல்லாமே படத்தில் நல்லா ட்விஸ்ட்டாக இருக்குது. நிச்சயமாக கிளைமேக்ஸ் ஃபைட்டு, ஜெயராம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாகவும், இது ஒரு இந்திய படமாக ஹாலிவுட் படமானு வேக்க வச்சுருக்காங்க. படத்தில் மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா காந்தரா நம்ம எல்லோரும் கவர் பண்ணதுக்கு காரணமே ஒரு சாதாரண கதை, அதுக்கப்புறம் அந்த பண்ணையாருக்கும் பழங்குடி மக்களுக்குள்ள பிரச்சனை, உள்ளவங்களை காப்பாற்றுற கிஷோர், இதுக்குள்ளே ஒரு டிவைன் கனெக்டிவிட்டியை கிளைமேக்ஸில் பண்ணுறது. அதுவும் நம்ம ரிஷப் செட்டி ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊன்னு கத்தும் பொழுது அதர்மத்தை காப்பாற்ற வந்துட்டான்னு நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். இது அந்த மாதிரி புல்லரிப்பு சீன் ரொம்ப கம்மினா படத்தில் நிறைய இடத்துல ரிஷப் ஊன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு லெவலுக்கு மேலே காந்தாராக்கு வந்திருக்கோமா, கங்குவாக்கு வந்திருக்கோமா நமக்கு டவுட் வந்துடுது. ஒரு 2.5 மணி நேரத்தில் காந்தாரா முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை 2.25 மணி நேரம் எடுத்தாங்கன்னு தெரில. ஹீரோக்கு எந்த விதமான சேலஞ்சும் இல்லை. காந்தாராவில் அந்த அச்சுதகுமார் சிரிச்சுக்கிட்டே ஒரு பண்ணுற வில்லத்தனம், கிளைமேக்ஸ் அவர் எடுக்கிற ஒரு விஸ்வரூபம் எல்லாமே செமையாக இருக்கும். இதை வில்லன் நல்லா பண்ணியிருந்தா கூட ஒரு குடிச்சிட்டு உதாரணமாக இருக்க வில்லன் எப்படி தான் ஹீரோக்கு அடி வாங்குவான்றது நமக்கு முதலே தெரிஞ்சதுனால 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் படத்தில் இல்லை. மார்க்கெட்டில் தேர் ஓடுது, அதை ஹீரோ நிப்பாட்டுறாரு. அந்த சீன் ரொம்ப பயங்கரமாக கிராண்டாக எடுத்திருக்காங்க. அடுத்து ஓடுது, திரும்ப ஒரு குதிரை ஓடி வருது, அதுவும் ஹீரோ ஓடி போய் பிடிக்கிறாரு. ஹீரோயின் பார்க்குறாங்க. ரிப்பீட்டாக வரதுனால அந்த பழைய சீனோட ஒரு வெயிட்டேஜ் இதில் குறைஞ்சிருது. கிளைமேக்ஸ் பண்ணி பழங்குடி மக்களை நம்ம வெளில பயங்கரமாக காலி பண்ணுறதுலாம் இப்போ ரீசெண்டாக நம்ம ஜிகர்தண்டா ரீட்டோவில் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த சீன்ஸை ரிப்பீட் பண்ண நல்லா இருந்து பரவாயில்லப்பா, வில்லனை ஒளி ஏதோ பண்ணிட்டாருன்னு நம்ம நினைக்கும் பொழுது முடியும்னு நினச்சா திரும்ப அடுத்து ஜெயராமனுக்கோ வேற ஒரு டீம் இருக்குது, அவங்க பிளாக் மேஜிக் மூலமாக திரும்ப ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் பயங்கர ஒரு அயற்சி ஏற்படுத்துது. அங்கே தேவாங்க இருக்குது, பன்னி வருது, புலி வருது, எல்லாமே வருது. ஆனால் கதை மட்டும் படத்தில் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த அந்த ஒரு சோல் இந்த படத்தில் சுத்தமாக மிஸ்ஸிங். ஃபஸ்ட் ஹாஃபை கொண்டு போகிறதுக்கு காமெடின்றதுல ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே நமக்கு சிரிப்பே வரல. படத்தோட பிரம்மாண்டம், மியூசிக்கு, கொரியோகிராஃபி, சினிமோகிராஃபி, ரிஷப் செட்டி அண்ட் அந்த ருக்மிணேஸ்வரன் நடிப்பு எல்லாமே படத்துக்கு பயங்கர ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட இதெல்லாம் கொண்டு போகிற உயிரோட்டமாக இருக்கிற அந்த ஒரு கதை, நம்மளை வேக்க வச்சு பார்க்க வச்ச அந்த கந்தரால் அந்த ஒரு உயிர் உணர்வு,
ஒரு இந்த படத்தில் சுத்தமாக மிஸ் ஆகிறதுனால நம்ம ஏதோ வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு சிங்கம் அது வேட்டையாடுறதையோ அது பண்ணுறதையோ பார்க்க எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும், அந்த மாதிரி காந்தாரா இருக்கும். அதே சிங்கத்தை கூட்டு வந்து ஒரு பெரிய சர்க்கஸில் பயங்கரமான பிரம்மாண்டமாக மேலதாளத்தோடு வச்சு ஒரு கூண்டுக்குள்ளே அடித்து அதை கோமாளித்தனம் பண்ண விட்டு எப்படி இருக்குமோ அதான் காந்தாரா சாப்டர் 1. அந்த ஒரு எமோஷன்ஸ் கனெக்ட் இதில் இல்லை. பட் இருந்தாலும் ஓவரால் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இவங்க பண்ணியிருக்கிற பிரம்மாண்டம், பயங்கர செலவு பண்ணி இதை பண்ண விதம், மொத்தத்தில் வந்து இந்துத்துவாவை கனெக்டிவிட்டியை கர்நாடகத்தில் கொடுத்தது, கொஞ்சம் ஓவர் டோஸாக போனால் கூட இந்தியாவை மொழி இணைக்கிற ஒரு விஷயத்தை இவங்க சொன்னது, அதுக்காக நிச்சயமாக படத்தை பார்க்கலாம், பாராட்டலாம். நிறையா ஒரு நேஷனல் அவார்ட்ஸை வந்து இந்த படத்துக்கு பார்சல் பண்ணலாம். வாங்கமலம் பஞ்ச்லைன் காந்தாரா சாப்டர் 1 கண்கட்டு வித்தை 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.